குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சுத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத்த நமஸ்தி. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்குண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 22/2/2026 ஞாயிற்றுக்கிழமை, மாசி மாதம் 10ஆம் நாள், ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:32க்கு. கரணன் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று காலை 12:17 வரை. பஞ்சமி பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று மாலை 6:55 வரை. அஸ்வினி பின்பு பரணி. நாமயோகம் இன்று பிற்பகல் 2:10 வரை சுப்ரம் பின்பு பிராமியம். கரணம் இன்று அதிகாலை 1:14 வரை பவம் பின்பு பிற்பகல் 12:17 வரை பாலவம் பின்பு இரவு 11:12 வரை கௌலவம் பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று மாலை 6:55 வரை. உத்திரம் பின்பு ஹஸ்தம். நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி கன்னி ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட காரிய தடைகள் நீங்கும். விரதாதி விசேஷங்கள். சஷ்டி திதி. வளர்பிறை சஷ்டி என்பது ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 6வது திதி. இந்த திதியானது ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு உகந்த மிக சிறப்பான நாளாக போற்றப்படுது. அதிலும் குறிப்பாக சஷ்டி திதி என்பது இந்த நாள்ல விரதம் இருந்து கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி படித்து ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் நினைத்த எல்லா காரியங்களும் நிறைவேறும், கைகூடும் என்பது ஐதீகம். குழந்தை பேறு மற்றும் செல்வ வளம் பெருகும் என நம்பப்படுகிறது. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? ஆபரணம் அணிவதற்கு நல்ல நாள், யாகம் செய்வதற்கு சிறந்த நாள், வாகனம் வாங்க உகந்த நாள், பசுமாடுகளை வாங்க ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 9:38 முதல் 11:19 வரை மேஷ லக்னம், 11:20 முதல் 1:12 வரை ரிஷப லக்னம், 1:13 முதல் 3:18 வரை மாலை மிதுன லக்னம், 3:19 முதல் 5:30 வரை கடக லக்னம், 5:31 முதல் 7:36 வரை இரவு சிம்ம லக்னம், 7:37 முதல் 9:35 வரை கன்னி லக்னம், 9:36 முதல் 11:35 வரை துலாம் லக்னம், இரவு 11:36 முதல் காலை 1:41 வரை விருச்சக லக்னம், 1:42 முதல் 3:53 வரை தனுசு லக்னம், 3:54 முதல் 5:58 வரை காலை மகர லக்னம், 6:03 முதல் 7:55 வரை கும்ப லக்னம், 7:56 முதல் 9:37 வரை மீன லக்னம்,
12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான ஞாயிற்றுக்கிழமை தினம் ஸ்ரீ சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது விசேஷம். ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்று போட்டக்கூடிய ஸ்ரீ சூரிய பகவானுடைய அனுகிரகம் கிடைக்க இந்த காயத்ரி மந்திரத்தை குறைந்தது 27 முறை உச்சரிப்பது விசேஷம். ஓம் அச்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். தமிழ் மந்திரம். சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினைகள் முழுதும் களைவாய் சிவசூரியனே போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். 12 ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளுக்கான அமைப்பின்படி சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். கோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். இன்றைய நாளுக்கான சுபகிரக ஓரைகள். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை சுக்கிர பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை புதன் பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. இன்றைய நாள் எல்லா நிலைகளிலும் உயர்வு கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். Have a nice day and wonderful day. Be happy. All the best. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களை உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது உலகியல் நடவடிக்கைகள் காரணமாக மனதில் மாற்றம் பிறக்கும். ரகசியமான செயல்பாடுகள் மூலம் ஆதாயம் ஏற்படும். எதிர்பாராத வகையில் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சில வேலைகளை பார்த்து கவனமாகத்தான் செய்ய வேண்டும். வியாபாரம் தொடர்பான சில முதலீடுகளை தவிர்ப்பது நலம். கூடுமான வரையில் பணத்தை கையாளக்கூடிய விதங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். பக்குவமாக இருப்பது நல்லது. தெரியாத விஷயங்களில் தலையிடாதீர்கள். உங்கள் மீது தேவையற்ற பழி பாவங்கள் வரலாம். வீண் பழிக்கு ஆளாக நேரும். மேன்மையான ஒரு விஷயங்களில் மட்டுமே உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள். தொழிலில் வெளியே இடங்களுக்கு செல்வதால் ஒரு சில நேரம் பணம் கிடைக்கும், ஒரு சில நேரம் தாமதமாகலாம். வேலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை குறைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் அவர்களுடைய குணத்தை புரிந்து கொண்டு வெளிவட்டாரத்தில் பேச்சுக்களை குறைத்துக் கொண்டால் நல்லது. நீண்ட நேரம் சில வேலைகள் செய்வதாலும் உங்களுக்கு உடல் அசதி சோர்வுகள் ஏற்படலாம். மந்தமான தன்மையிலேயே உணர்வீர்கள். மாணவர்கள் படிக்கக்கூடிய விஷயங்களில் தெளிவு என்பது தேவை. எதிலும் அவசரப்படாமல் நிதான போக்கை கடைபிடியுங்கள். தம்பதியர்கள் இந்த நாளை மன ஒற்றுமையோடு கழிப்பது நல்லது. தேவையற்ற விஷயங்களை பற்றி பேச வேண்டாம். பிரச்சனைகளை எழுப்பாதீர்கள். பணம் சார்ந்த விஷயங்களிலும் கண்ணும் கருத்துமாக இருப்பது அவசியம். கிரக நிலைகள் சில நேரம் உங்களுக்கு மாற்றத்தை உண்டாக்கிவிடும். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் லாபங்களை எதிர்பார்க்க முடியாது. பெரிய பெரிய பொருட்களுக்கு ஆசைப்படுவீர்கள். இதனால் வீண் விரயங்கள் ஆகலாம். விலை உயர்ந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற ஆசை மனதில் இருந்து கொண்டே இருக்கும். ஆக 12ஆம் பாவகம் விரயஸ்தானத்தில் ராகு பகவான். ராகு பகவான் என்றாலே பிரம்மாண்டம், பெரிய விஷயங்கள், பெரிய வஸ்துக்கள் என்று பொருள். ஆகவே உங்களுடைய எண்ணங்கள், சில பொருட்களை வாங்க முடியவில்லை என்றாலும் எண்ணங்கள் அந்த பொருளின் மீதுதான் உங்களுடைய மனசு அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். இந்த நாளில் உங்களுடைய ஆசைகளை கட்டுப்படுத்துவது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்.
சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மத்தியமமான பலன்கள் கிடைக்கும். மாற்றம் பிறக்கும், ஆதாயம் உண்டாகும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் உண்டாகும். விவாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. சில விஷயங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். கிருத்திகா நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அமைதி வேண்டிய நாள். பிறருடைய குணங்களை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். அக்கம் பக்கம் நபர்களோடு அனுசரித்து செல்வது நல்லது. கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய நவக்கிரக வழிபாடு மற்றும் சந்திர பகவானுடைய வழிபாடு மிக மிக சிறந்தது. மன அமைதி கிடைக்கும். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். காரிய அனுகூலம் இன்றைய நாள் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு செயல்பாடுகளில் வேகம் இருக்கும். உத்தியோகத்தில் பாராட்டு கிடைக்கும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். லாபம் ஏற்படும். இருந்தாலும் வேலைகள் என்பது கொஞ்சம் அதிகமாகவே காணப்படலாம். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். வியாபார போக்கில் லாபம் மேம்படும். இன்று வேலை சுமைகள் அதிகமாகவே இருக்கும். இருந்தாலும் திறமையாக வேலை செய்யும் போது நீங்கள் மிக சிறப்பான முறையில் செய்து முடிப்பீர்கள். சரியான திட்டமிடல் இருந்தால் இன்னும் வளர்ச்சிக்கான பலன்கள் அதிகம் கிடைக்கும். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். சமூக அக்கறை உண்டு. அரசியலில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் பெறுவீர்கள். மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். இன்றைய நாள் உங்கள் துணையிடத்தில் சில கருத்துக்களை பரிமாறுவதற்கு உகந்த நாள். உங்கள் தொடர்புகளில் கவனமாக இருப்பது நல்லது. பேசக்கூடிய விஷயங்களிலும் எந்தவிதமான தவறுகள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். விளையாட்டாக பேசி பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். கவனம் தேவை. ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய பகவானுடைய வழிபாடுக்கு உகந்த நாள். பங்கு வர்த்தகத்தின் மூலம் நீங்கள் சம்பாதிக்கலாம். உங்களால் அதிகமாக சேமிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இன்றைய நாள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் மாணவர்களுக்கு சாதகமாகவே அமையும். காதலர்கள் உங்கள் வருங்கால துணையினுடைய குணங்களை புரிந்து கொண்டு பேச வேண்டும். குடும்ப நபர்களுடைய ஆதரவு இருக்கும். பிறருக்கான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள். உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். இன்றைய நாள் செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதிகமான நீரை பருகினால் வயிறு உபாதைகள் குறையும். செரிமானம் சீராகவே இருக்கும். பொதுவாக நீங்கள் வணங்க வேண்டிய கோவில்கள் என்று பார்க்கும்போது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த திருக்கோவில்களுக்கு சென்று வரலாம். கழுகுமலை ஜம்புநாத ஈஸ்வரர், திருநாகேஸ்வரம், உப்பிலியப்பன், மோகனூர் கருப்புசாமி கோவில்களில் வழிபாடு செய்யறது ரொம்பவே உத்தமம். இந்த கோவில்களில் நாவல் மரம் தான் ஸ்தல மரமாக இருக்கிறதுனால இந்த திருக்கோவில்களுக்கு நீங்கள் சென்று வருவது மிக விசேஷம். மாணவர்கள் இந்த துறையை தாராளமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். கலை சார்ந்த படிப்பு, மருத்துவம், கெமிக்கல், எலக்ட்ரிக்கல். அதே போல வியாபாரம் செய்பவர்கள் நகை வியாபாரம் செய்யலாம். பொதுவாக ரிஷபராசி அன்பர்கள் பேனா, புத்தகம், சினிமா, கம்ப்யூட்டர் துறை, கலைத்துறை, ஸ்டேஷனரி, அஞ்சலக வேலை, போஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க், சந்தன எண்ணெய் தயாரிக்கிறது, மாட்டு தீவனங்கள், இது போன்ற வியாபாரம் செய்தால் உங்களுடைய ராசிக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த துறைகளில் நீங்க பணி செய்யறது ரொம்பவே நல்லதாகவே அமையும்.
10ஆம் பாவம் பலம் பெற்று 10ல் சந்திரன் இருந்தாலோ, 10 குடையவன் சேர்க்கை பெற்றாலோ, டிராவல்ஸ், பாதுகாப்புத்துறை, டிசைனர், இன்ஜினியர், டெக்கரேஷன், பியூட்டி பார்லர், கட்டுமானத்துறை, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், கணக்கு எழுதுறவங்க, கம்ப்யூட்டர் பயிலகம், சினிமா செட்டிங்ஸ், இது போன்ற வேலைகளில் நீங்கள் தாராளமாக சேர்ந்து செய்தாலும் நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான பலன் கைகூடி வரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை பெற்றுத்தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். புதிய வீடு வாங்குவது, மனை பார்ப்பது, வாகனம் வாங்கக்கூடிய சிந்தனைகள், ஆடை ஆபரணங்கள் இவற்றை வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது மிக மிக நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு காரிய அனுகூலம் இருக்கும். பாராட்டு கிடைக்க பெறுவீர்கள். நெருக்கடிகள் சற்று குறையும். ரோஹிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். செல்வாக்கு பெருக்கும். முயற்சிகள் கைகூடும். மிருகசிரிஷம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உதவி கிடைக்கும் நாள். முயற்சிகள் சாதகமாக்கும். புரிதல் அதிகரிக்கும். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். சர்வேஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி, வேலும் மயிலும் துணை, தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மன நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது எதிர்பாராத சில உதவிகள் காரணமாக மேன்மை கிடைக்கும். பண இழப்புகள் ஏற்படாத வகையில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பொறுமையாக இருப்பது நல்லது. இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விடுங்கள். தொழில் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றங்கள் இருக்கும். 10ஆம் இடம் என்பது ராகு பகவானுடைய சஞ்சாரம் மீன ராசியில். தொழில் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றங்கள் ஏற்படுவதால் ஓரளவிற்கு பலனை நீங்கள் பெற முடியும். ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் வரலாம். இன்றைய நாள் வேலைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சில பணிகள் முடிக்கப்படாமல் இருக்கும். உங்களுக்கான வேலைகளை குறித்த நேரத்தில் திறமையோடு முடிப்பதற்கு திட்டமிடல் அவசியம். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். தம்பதியர்கள் உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு சிறிது கோபமாக நடந்து கொள்வீர்கள். அப்படிப்பட்ட சூழலை தவிர்க்க வேண்டும். குடும்பத்தில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை குணம் இருந்தால், எல்லாவற்றையும் அனுசரித்து போகக்கூடிய எண்ணம் இருந்தால், எதற்காகவும் சண்டை சச்சரவுகள் வீண் பேச்சுக்கள் வராது. ஆராய்ச்சி தொடர்பான வேலைகளில் இருப்பவர்கள் நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். விடுமுறை நாட்களில் வெளியிடங்களுக்கு சென்று வருவதால் மனதில் மாற்றங்கள் வரும். சிறுதூர பயணங்கள் மகிழ்வை ஏற்படுத்தும். வேலைகள் உங்களுக்கு அதிகமாக காணப்படுவதால் சோர்வாகவும் காணப்படுவீர்கள். பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ராசியினுடைய 6ஆம் இடம், அதாவது குடும்ப பாவகத்தினுடைய அதிபதி கடகத்தின் சந்திர பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் ருணரோக சத்ரு பாவகம், அதாவது கடன் நோய் எதிரி. வருமானத்திற்குண்டானவர் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதால் வருகிற பணம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் செலவாகலாம். மருத்துவத்திற்கோ அல்லது கடனுக்கோ பணத்தை நீங்கள் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். உணவு சார்ந்த விஷயங்களில் மிகவும் கவனமாகவே இருங்கள். உணவினாலும் கூட உங்களுக்கு சில தொந்தரவுகள் ஏற்படலாம். வயிறு உபசம் காரணமாக அவதிப்படலாம். காரமான மற்றும் எண்ணெய் பதார்த்தங்கள் உண்பதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். காலநிலை மாற்றத்திற்கு ஏற்றாற்போல் அதிகமான நீரை நீங்கள் குடிப்பது நல்லது. சில விஷயங்களை புரிந்து கொண்டு நுணுக்கமாக தெரிந்து கொண்டு செய்வீர்கள். பெரும்பாலும் ஆக்கப்பூர்வமான நாளாகத்தான் அமையும். மாணவர்கள் இந்த கல்வியாண்டினுடைய நிலையில் சட்டம் படிக்கலாம். IAS, IPS, டெக்ஸ்டைல் என்ஜினியரிங், லெதர் டெக்னாலஜி, சைக்காலஜி மற்றும் மருத்துவம் சார்ந்த
படிப்புகள், சோஷியல் சர்வீஸ் இது போன்ற படிப்புகளை எடுத்து படித்தால் நிச்சயம் உங்களுக்கு எதிர்காலம் நன்றாகவே அமையும். வியாபாரம் செய்பவர்கள் உப்பு வியாபாரம் செய்யலாம். பூமிக்கடியில் இருக்கக்கூடிய பொருட்கள் விற்பனை செய்வது, காய்கறி பழ வகை விற்பனை செய்வது, பயிர் செய்வது, மிளகாய், ஆப்பிள் போன்ற சிவப்பு நிற பொருட்கள் விற்பனை செய்யலாம். நீங்கள் பொதுவாக வணங்க வேண்டிய கோவில்கள் என்று பார்க்கும்போது சீர்காழி பிரம்மபுரீஸ்வரர், கீழ்பெரும்பள்ளம் நாகநாதர், திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள், தேவானப்பட்டி மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோவில், திருநெல்வேலி ஸ்ரீ நெல்லையப்பர் கோவில் தரிசனம் செய்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்ல பலனை பெற்றுத்தரும். உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டமான தேவதை என்றால் அவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி தாயாரும் தான். உங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த 2 தெய்வங்களை நீங்கள் பாதத்தை சரணாகதி அடைந்தாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் மிக மிக நல்ல உயர்வான நிலைக்கு வருவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் செய்வது வேகமாக வேலைகள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக்க முடியும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மேன்மை அதிகரிக்கும், உதவிகள் கிடைக்கும், மாற்றமான சூழல் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும், எண்ணங்கள் அதிகரிக்கும், ஆசைகள் கைகூடி வரும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான நாள், நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள், ஆசைகள் அதிகரிக்கும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது எப்பொழுதும் பேசக்கூடிய விஷயங்களை பார்த்து கவனமாக பேசுவது நல்லது. எந்த ஒரு தகவலை நீங்கள் வெளிப்படுத்த விரும்பினாலும் அதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மைகளை புரிந்து கொண்டு வெளிப்படுத்துங்கள். இல்லை எனில் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பிருக்காது. இன்றைய நாளுக்கான வேலைகளில் மும்முரமாக இருப்பீர்கள். திறமைக்கு உண்டான பாராட்டுகள் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் சனி பகவானுக்கு வழிபாடு முறைகள் செய்யலாம். அல்லது காகத்திற்கு ஒரு கைப்பிடி உணவு, எல் கலந்த உணவை நீங்கள் வைத்துவிட்ட பிறகு நீங்கள் உணவு உண்பதை வழக்கமாக வாடிக்கையாக வைத்துக் கொள்வது நல்லது. இயலாதவர்களுக்கு, நீங்கள் பார்க்கும்போது பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு அன்னதானம் செய்யுங்கள். குடிப்பதற்கு தண்ணீரும் கொடுத்தால் சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் என்பது குறையும். முடிந்த வரையில் நேர்மையாகவும் நியாயமாகவும் தர்மமாகவும் எதற்கும் ஆசைப்படாதவர்களாக எளிமையான ஒரு வாழ்வை நீங்கள் இருக்கும்போது நிச்சயம் கிரகங்களினுடைய பேரருள் உங்கள் பக்கம் திரும்பும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிட்டும். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். உங்களுடைய வேலைகள் நிமித்தமாக வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். இதனால் புதிய வாய்ப்புகள் உண்டு. தம்பதியர்கள் உங்கள் துணைவரோடு வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் ஒற்றுமை இருக்கும். மன நிலையில் உங்களுக்கு உயர்வான சிந்தனைகள் ஏற்படும். ஒன்றாக இருந்து வேலைகளை முடிப்பீர்கள். இதனால் இருவரிடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும். காதலர்களுக்கு ஏற்ற நாள். மன மகிழ்வாகவும் உங்கள் வருங்கால துணையினிடத்தில் மனம் விட்டு பேசுவீர்கள். எதிர்காலம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். இன்று பணவரவு அதிகரிக்கும். எதிர்காலத்திற்காக பணத்தையும் சேமிப்பீர்கள். உன்னதமான நாள் என்றே சொல்லலாம். கடகராசி அன்பர்களுக்கு வர்த்தகம் தொடர்பான வேலைகளில் லாபங்கள் இருக்கும். கூட்டாளிகளுடைய குணநலன்களுக்கு தகுந்தாற்போல் அனுசரித்து செல்வீர்கள். ஆதரவு நிறைந்த நாள். உங்களுக்கான ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வீட்டில் பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். இதனால் மன மகிழ்வாகவும் செயல்படக்கூடிய அமைப்பு உண்டு.
நண்பர்களுடைய வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். உங்களுடைய ராசிப்படி லெதர் டெக்னாலஜி, ஆஸ்ட்ரானமி, சோஷியல் சர்வீஸ் சார்ந்த படிப்புகளை மேற்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, நிர்வாகம் சார்ந்த படிப்புகள், அரசியல், சப்மரைன், சுரங்கம், பெட்ரோலியம் சார்ந்த படிப்புகள், சிவில் இன்ஜினியரிங் இதையும் சேர்த்து நீங்கள் படித்தாலும் நல்லது. வியாபாரம் செய்பவர்கள் ஃபர்னிச்சர், தேக்கு மரம், இசைக்கருவி, பொதுத்துறை, உணவு விருத்தி, மின்சார உபகரணங்கள், பாலித்தீன் பை, கடல் சம்பந்தமான பொருட்கள் நீங்கள் வியாபாரம் செய்யலாம். பொதுவாக கடகராசி அன்பர்களுக்கு ஆசிரியர், சட்டம், டெக்னிக்கல் துறை, ரசாயனம், பௌதீகம் இது போன்றவற்றில் கவனம் செலுத்துங்கள். தங்கு தடையில்லாத முன்னேற்றங்களை அடைவீர்கள். அரசியலில் கௌரவம் உண்டு. பூந்தோட்டம், பூ மொத்த வியாபாரம் போன்ற துறை கூட உங்களுக்கு லாபத்தை தரும். முக்கியமாக கடகராசி அன்பர்கள் திருத்தேவன்குடி கற்கடேஸ்வரர் கோவில்களுக்கும் அண்ணாமலை நகர் ஸ்ரீ பசுபதீஸ்வரர் கோவிலுக்கும் சென்று வரலாம். கடகராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பாராட்டு கிடைக்கும். திறமைகள் மிகுதியாகும். முன்னேற்றகரமான சூழல் அமையும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை மேம்படும். பிறரிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு நிறைந்த நாள். கூட்டாளிகளின் குணங்களை புரிந்து கொள்வீர்கள். வர்த்தகம் சார்ந்த வேலையில் லாபம் உண்டு. இந்த நாள் மன நிறைவு நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். இன்றைய நாளுக்கான வேலைகளின் விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக அமைய சிறந்த முறையில் திட்டமிடுதல் அவசியம். முக்கியமான முடிவுகளை எடுக்க வேறொரு நாளைக்கு நீங்கள் முடிவு செய்யலாம். சில விஷயங்களை தவிர்ப்பது, தள்ளி போடுவது நல்லது. சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும். ஆக சிம்மராசி அன்பர்களே, தாய் சார்ந்த விஷயங்களில் சற்று கனிவாகவும் கவனமாகவும் பேசுவது நல்லது. வெளியூர் பயணங்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வழக்கு சார்ந்த செயல்களில் பொறுமையாக இருக்க வேண்டும். இன்று பணிச்சுமை அதிகமாக கூட காணப்படலாம். பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. தகுந்த எச்சரிக்கையும் சிறந்த திட்டமிடலும் அவசியம். இன்று அமைதியாக இருக்க வேண்டும். உங்கள் துணையிடம் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டாம். தம்பதியர்கள் மிக ஒற்றுமையாக இருந்தால்தான் அடுத்தடுத்த நிலையில் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரிக்கும். உங்கள் துணையின் விருப்பப்படி நடந்து கொள்வதன் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றமான சூழல்கள் அமையும். சிம்மராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். இன்றைய நாள் பண வளர்ச்சி குறைந்து இருக்கும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். பணத்தை சாதுரியமாக செலவு செய்தால் நல்லது. உத்தியோக வேலைகளில் புது நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். சில பிரச்சனைகள், தொல்லைகள் குறையும் நாள். இந்த நாள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் கண்களை கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது. மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் உற்சாகமாகவும் இருப்பீர்கள். நண்பர்களுடைய பேச்சுக்கள் ஓரளவிற்கு மன ஆறுதலை பெற்றுத் தரலாம். தேவையற்ற விஷயங்களுக்காக வெளியே செல்வதை தவிர்த்து விடுங்கள். தம்பதியர்கள் மன அமைதியோடு ஒற்றுமையாக இருந்தாலே உங்களுடைய வேலைகள் இன்றைய தினம் சிறப்பாக நடக்கும். சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் வணங்க வேண்டிய ஆலயங்கள் மூலனூர், ஈரோடு காங்கேயம் வழியில் இருக்கிறது. தஞ்சை இடையாற்று மங்கலம் மாங்கல்யேஸ்வரர் கோவிலுக்கு நீங்கள் செல்ல வேண்டும்.
கல்வி என்று பார்க்கும்போது ஜோதிடம், பிரிண்டிங் டெக்னாலஜி, டிவி, வானொலி சார்ந்த படிப்பு, மருத்துவத்துறை, ஆர்ட் சர்ஜன், மெரைன் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், அஸ்ட்ரானமி, ஸ்டாட்டிஸ்டிக்கல், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த பாடங்களை கல்வியை எடுத்து நீங்கள் தொடரலாம். வியாபாரம் என்று பார்க்கும்போது அதிக லாபம் தராத துறைகளை தேர்வு செய்ய வேண்டும். அதிலும் நவதானிய வகை, காய்கறி, கைவினைப் பொருட்கள், பிரைவேட் ஆக்க டியூஷன், வெள்ளி உலோக உற்பத்தி, 2, 3, 4ஆம் பாதங்கள் இருக்கிறவங்க மருந்து, கம்ப்யூட்டர், பேக்கிங், பலவண்ண டைல்ஸ், மொசைக் கற்கள், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், ஒட்டு பசை, பிளாஸ்டிக் லேமினேஷன், இது போன்ற வியாபாரத்தை செய்தால் நல்லது. உங்களுக்கு எப்பொழுதுமே அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமை என்றால் அது ஞாயிற்றுக்கிழமை மற்றும் புதன்கிழமையே. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முக்கியத்துவம் இருக்கும். தெளிவு பிறக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் நிதான போக்கு தேவை. ஏற்றமான சூழல் உண்டாக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தொல்லைகள் குறையும். மற்றவரை பற்றிய புரிதல் இருக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கும்போது இந்த நாள் உங்கள் துணையிடத்தில் நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீர்கள். காதலர்களுக்கு மன அமைதியற்ற ஒரு தன்மையே இருக்கும். உங்கள் வருங்கால துணையினிடத்தில் பொறுமை, நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். இன்றைய நாள் பலன்கள் உங்களுக்கு இரண்டும் கலந்தது போலவே இருக்கும். மகிழ்ச்சியும் ஒரு சில நேரம் மன வருத்தங்களும் இருக்கும். இன்பம் துன்பம் என்று இருப்பது போலத்தான். சில ஏமாற்றங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். இந்த மாதிரியான தருணம் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். மற்றவர்கள் தரக்கூடிய வாக்குறுதிகளை சார்ந்து இருக்காதீர்கள். உங்களுக்கான விருப்பங்கள் நிறைவேற நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். கன்னிராசி அன்பர்களே, 7ஆம் இடம் களத்திர பாவகம். நண்பர்களுடைய விஷயங்களை சொல்லக்கூடிய பாவகம் மற்றும் கூட்டுத் தொழில், பணியிடச் சூழல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக அமையாது. வேலை செய்யக்கூடிய சக பணியாளர்களையும் நீங்கள் அனுசரித்து அவர்களோடு ஒன்றி போக முயற்சி செய்யுங்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்களிடத்தில் ஆதரவு என்பது காணாது. பூர்வீக சொத்துக்களினால் லாபம் ஏற்படும். வழக்குகள் ஏதாவது இருந்தாலும் நீதிமன்ற தீர்ப்பு உங்களுக்கு ஏற்றது போல வரும். சொத்துக்கள் மூலம் ஆதாயம் பெறுவீர்கள். உத்தியோகம் சார்ந்த வேலைகளில் எதிர்பார்ப்பு நிறைவேறும். பிள்ளைகளுக்கான வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வங்கள் உண்டாகும். விடுமுறை நாட்கள் என்பதால் வெளியிடங்களுக்கு குடும்பத்தோடு சென்று வர மனம் எண்ணம் இருந்தாலும் குடும்பச் சூழல் காரணமாகவும் நண்பர்களோடு வெளியே சென்று வருவீர்கள். ஏதாவது ஒரு விஷயங்களில் கேளிக்கை தொடர்பான விஷயங்களில் நாட்டம் இருக்கும். பணவரவு இருந்தாலும் செலவுகளும் கூடவே இருக்கும். சீரான போக்கிலேயே இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தன லாபம் கிடைக்கும். செய்யக்கூடிய வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களாகட்டும் அல்லது செய்யக்கூடிய சிறு வேலைகளாகட்டும் வருமானம் கிடைக்கும். அதே நேரத்தில் இதுநாள் வரையில் இருந்து வந்த போட்டிகளையும் நீங்கள் சமாளிப்பீர்கள். அந்த திறன் உங்களிடம் அதிகம் உண்டு. தேர்ச்சி நிறைந்த நாள். உடல் உழைப்பு அதிகரிக்கும் போது உடலினுடைய வலிமை குறையும். இதனால் கால்வலி, ஏதாவது ஒரு விதமான மனச்சோர்வுகள் இருக்கும். அவ்வப்போது உடற்பயிற்சி மற்றும் தியானம் மேற்கொள்வது நல்லது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம்
கோயம்புத்தூர் ஸ்ரீ கோணியம்மன், ரத்னமங்கலம் அரைக்காசம்மன், தேவநாத சுவாமி திருக்கோவில், ஆபத் சகாயேஸ்வரர், இந்த தெய்வங்களை வணங்கினால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல உயர்வு விருத்தி இருக்கும். கல்வி என்று வரும்போது டிவி வானொலி சார்ந்த படிப்புகள், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த துறைகள் உங்களுக்கு பொருத்தமானதாகவே அமையும். பொதுவாக உங்களுடைய வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் தானிய அறுவை உபகரணங்கள், ஜிம்னாஸ்டிக், எல்லா ரக துணிகளை மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்கக்கூடிய வியாபாரம் செய்யலாம். ஜோதிடம் பார்ப்பது, இதிகாச நூல்கள் வெளியிடலாம். இனிப்பு வகைகளை தயாரித்து விற்கலாம். அதிர்ஷ்டகரமாக இருக்கக்கூடிய கிழமைகள் என்று பார்க்கும்போது திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, புதன்கிழமை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது மிகுந்த நன்மைகளை உண்டாக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் வரும். ஆதாயம் ஏற்படும். நன்மைகள் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாள். எதிர்பார்ப்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி இருக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தேர்ச்சி நிறைந்த நாள். போட்டிகள் கொஞ்சம் குறையும். செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும். இந்த நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் ஸ்ரீ ராமஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கும்போது ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் நல்ல பலன்களை பெற முடியும். உறவினர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை தரும். திட்டமிட்ட காரியங்களில் மாற்றமான சூழல் ஏற்படும். உங்களுக்கான வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாமல் போகலாம். வேலையில் தவறுகள் நேரவும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை மிக சரியாக கவனமாக செய்வது நல்லது. பேச்சுக்களில் இனிமையான விஷயங்கள், தெளிவான நிலையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது. வருமானத்திற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். சுப காரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும். வேலைகளை மிகச் சரியாக ஆராய்ந்து செய்யும் போது அதற்குண்டான பலன் நிச்சயம் கை கொடுக்கும். தம்பதியர்கள் உங்கள் துணையிடத்தில் கவனமாக பேச வேண்டிய நாள். 7ஆம் இடம் மேஷ ராசியில் குரு பகவானுடைய சஞ்சாரம். ஆக உங்கள் துணைவரிடத்தில் கவனமாக பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் கனிவு, இனிமை தேவை. விட்டு கொடுத்து அனுசரித்துதான் போக வேண்டும். அசௌகரியங்கள் இருந்தாலும் பெரிதுபடுத்தாதீர்கள். சௌகரியமாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலை எப்படி இருக்குமோ அதே போல ஒரு மனநிலையை வைத்துக் கொள்வது நல்லது. குழந்தைகளிடத்தில் வெறுப்புணர்வை பகிராதீர்கள். அன்பு மட்டும் செலுத்த வேண்டியது நல்லது. உத்தியோகத்தில் பாராட்டுகள் கிடைக்கும். வியாபாரம் தொடர்பாக வெளிநாடுகளுக்கோ அல்லது வெளியூர்களுக்கு செல்ல வேண்டிய சூழல், அந்த அமைப்பு என்பது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. மேம்போக்காக இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழத்தினுடைய தன்மையை பார்த்து செய்ய வேண்டும். பரபரப்பான பணிகள் காரணமாக தலைவலி அல்லது கால்வலி ஏற்படலாம். தியானம் மேற்கொண்டால் மட்டுமே நல்லதொரு மன ஆறுதலை நீங்கள் பெற முடியும். கூடுமான வரையில் நிதி நிலைமைகள் உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் கையில் இருப்பதை கொண்டு திருப்திகரமாக இருங்கள். அதுவே சிறந்தது. மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் சோர்வுகளை களைய வேண்டும். விரக்தியோ அல்லது மன உளைச்சலோ கூடாது. தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கான சூழல்களை வளர்த்து கொள்ளுங்கள். கல்வி என்று பார்க்கும்போது ஆர்மி, என்ஜினியரிங், IPS, IRS, கெமிக்கல் என்ஜினியரிங்,
இன்டீரியர் டெக்கரேஷன், சிவில் இன்ஜினியரிங் இது போன்ற கல்வியை நீங்கள் பொதுவாக தேர்ந்தெடுக்கலாம். உணவு விடுதி, கொரியர் சர்வீஸ், பெண்களுக்கான ஆயத்த ஆடைகள் சார்ந்த வியாபாரம் சிறப்பு. நீங்கள் பொதுவாக செல்ல வேண்டிய கோவில் நத்தம் கபீர்தலம், கஜேந்திர வரதராஜ பெருமாள், சகசர லக்ஷ்மீஸ்வரர், திருநன்றியூர் ஸ்ரீ லக்ஷ்மி ஈஸ்வரர். இந்த கோவில்களுக்கு சென்று வருவது எப்பொழுதும் சிறப்பு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். மன திருப்தி உண்டாக்கும். மாற்றமான சூழல் இருக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சந்திப்பு உண்டாகும். உயர்வு ஏற்படும். பேச்சுவார்த்தைகள் கைகூடும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அமைதி நிறைந்த நாள். நிம்மதியோடு காணப்படுவீர்கள். சாதகம் நிறைந்த நாள். இந்த நாள் எல்லா நிலையிலும் உயர்வும் மேன்மையான போக்கும் ஏற்பட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்தோ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மைகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் ஸ்ரீ ராமஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாள் நல்ல பலன்கள் அதிகம் கிடைக்கும். வேலையில் நல்லதொரு வளர்ச்சியும் முன்னேற்றங்களும் இருக்கும். சக பணியாளர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக காணப்படுவார்கள். உங்கள் துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீர்கள். இதனால் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். சில நேரம் பேச்சுவார்த்தைகளில் சில சலசலப்பு ஏற்பட்டாலும் விட்டு கொடுத்து அனுசரித்தும் செல்வீர்கள். இரண்டும் கலந்தது போன்ற ஒரு மனநிலை இன்றைய நாள் இருக்கும். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். சந்திர பகவான் என்பவர் உணவுக்குண்டான அதிபதி. அது மட்டுமல்ல, நீருக்காரகன், மனோகாரகன், தாய்க்குண்டானவர். ஆக சந்திர பகவானுடைய அனுகிரகம் சிறப்பாக இருந்தால்தான் உங்களுடைய செயல்களில் சிறப்பாகவே அமையும். குறிப்பாக பேச்சுக்கள். வெளி இடங்களில் உணவு உண்பதை தவிர்த்து விடுங்கள். முக்கியமாக ஆடம்பரமான விஷயங்கள் பற்றிய எண்ணத்தை கைவிடுவது நல்லது. தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் இருப்பது அவசியம். பூர்வீக சொத்துக்கள் மூலம் பண வரவு இருக்கும். உங்களுடைய சேமிப்பை நீங்கள் இதன் மூலம் உயர்த்தி காட்டுவீர்கள். உத்தியோக வேலைகளில் பொறுப்புகள் மேம்படும். மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். செய்கின்ற முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். மாணவர்களுக்கு பள்ளி படிப்பிலும் சரி, கல்லூரி படிப்பிலும் ஆர்வம் இருக்கும். உற்சாகம் நிறைந்த நாளாகவும் காணப்படுவீர்கள். வேலை வாய்ப்புகள் தொடர்பாக எண்ணங்கள் அதிகரிக்கும். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சில பொறுப்புகளை பார்த்து கவனித்து அந்த வேலையினுடைய தன்மைகளை பொறுத்து நீங்கள் செய்தால் நிச்சயம் நல்ல உயர்வான நிலைக்கு வர முடியும். அந்தஸ்து அதிகரிக்கும். மற்றவர்கள் போற்றும் விதமாகவே உங்களுடைய செயல்கள் அமையும். காதலர்கள் இந்த நாள் உங்களுடைய செயல்களில் வருங்கால துணைவரிடத்தில் நல்லிணக்கம் இருக்கும். இன்றைய நாள் அவரிடத்தில் நீங்கள் எதிர்பார்ப்புகளை அதிகம் வைப்பீர்கள். ஆசைகள் அதிகரிக்கும். தேவையான பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். உங்கள் வருங்கால துணைவரிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். பணம் சம்பந்தமான சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வெளியிடங்களுக்கு சென்று வருவதாலும் உங்கள் இருவருக்குள்ளும் நல்ல மன ஒற்றுமை, புரிதல் என்பது அதிகரிக்கும். ஒருவரையே ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். ராசிக்கான அமைப்பு படி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருவளநாதர். உசிரவளேஸ்வரர் ஆகிய கோவில்களில் விளாமரம் ஸ்தல விருட்சமாக இருக்கும். அந்த மரத்தை வழிபாடு செய்வது உத்தமம். அதே போல நாகப்பட்டினம், வழுவூர், கீர்த்திவாசன் ஆலயங்களுக்கும் திருச்சியில் உள்ள ஆலயங்களுக்கும் சென்று வருவது மிக சிறப்பு.
பொதுவாக விருச்சிக ராசி அன்பர்கள் பிகாம், எம்காம், சிஏ, பிசினஸ் மேனேஜ்மெண்ட் போன்ற கல்வியை தேர்ந்தெடுப்பது மிக நல்லது. வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் என்று பார்க்கும்போது இரும்பு எந்திரம் தயாரிப்பு, மருந்து தயாரித்தல், வாகனம் சார்ந்த தொழில், வழக்கறிஞர், உபன்யாசம், வருமானம், உதிரி பாகங்கள், பட்டு உற்பத்தி தொழில், இப்படிப்பட்ட வேலைகளில் உங்களுக்கு வாய்ப்புகள் கிட்டும். வியாபாரம் செய்பவர்களுக்கு நகை வியாபாரம் செய்யலாம். கெமிக்கல் வியாபாரம், அறுவை சிகிச்சை உபகரணங்கள், திருமண தரகு, அச்சகம், பிரிண்டிங் பிரஸ், இது போன்ற வியாபாரங்கள் செய்வது நல்ல பலனை ஏற்படுத்தும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் பேச்சுக்களை குறைக்கவும், விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அனுசரணையாக இருப்பது அவசியம். அனுஷம் நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வேற்றுமை இல்லாமல் இருக்க வேண்டும். பொறுப்புகள் மேம்படும், ஆர்வம் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் நிறைந்த நாள். எதிர்பாராத வருமானம் கிடைக்கும், ஆர்வம் அதிகரிக்கும். இந்த நாள் மன நிறைவு நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவர். ஸ்ரீ ராமஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் சில தடைகளையும் கஷ்டங்களையும் சமாளிக்க வேண்டி இருக்கும். நீங்கள் முயற்சி எடுத்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமையும், வெற்றியையும் கொடுக்கும். வீட்டில் தேவையற்ற விஷயங்களுக்காக வாக்குவாதம் எழலாம். சில நேரம் பேச்சில் வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும். சுபகாரியம் தொடர்பான செயல்பாடுகள் சாதகமாகும். கடல் கடந்த பயணம் பற்றிய எண்ணம் மேம்படும். பிறரோடு தற்பெருமை குணங்களை பேசுவதை தவிர்க்க வேண்டும். வீண் விவாத போக்கை தவிர்ப்பது மிகுந்த நலம் பயக்கும். எதிர்பாராத பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்கள் ஏற்படும். அலைபேசி வழியாக மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாகவும் அமையும். வேலை பளு அதிகரிக்கலாம். வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்கவும் முடியும். பணிச்சுமை இருந்தாலும் பெரிதுபடுத்த மாட்டீர்கள். மிக சாதாரணமாக உங்களுடைய வேலைகளை முடிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. தம்பதியர்கள் நான் எனும் எண்ணத்தை விட வேண்டும். உங்கள் கணவருக்காக விட்டு கொடுத்து செல்வதும் உங்கள் மனைவிக்காக நீங்கள் அனுசரித்து போவது குடும்ப வாழ்க்கைக்கு அழகாக இருக்கும். உங்கள் துணையினுடைய உணர்வுகளை கருத்தில் கொண்டு மதிப்பது நல்லது. அவர்களுடைய பேச்சுக்கு நீங்கள் மதிப்பளிக்க வேண்டும். அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு நடந்தால் நிச்சயம் குடும்ப ஒற்றுமை மேம்படும். அதே நேரம் சில நேரம் அவர்களுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி சாய்க்காத போது வீண் விவாதங்கள் தோன்றி மறையலாம். யாரிடத்திலும் வாக்குகள் கொடுத்து ஏமாறாதீர்கள். பிறர் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள். அதே போல உங்களால் முடிந்த யதாசக்திக்கு நீங்கள் சொல்லி இருந்தாலோ வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தாலோ எளிமையாக இருக்கும்போது அவற்றை முடித்து காட்டுவீர்கள். இன்று பணவரவு இருக்கும், அதிலும் குறைந்து காணப்பட்டாலும் எப்படியாவது சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு உண்டு. பண இழப்புக்கான வாய்ப்புகள் இருக்கிறது, கவனமாக இருங்கள். வெளியே செல்பவர்கள் பணத்தினுடைய நிலையை அவ்வப்போது கண்காணித்து வருவது சிறப்பு. வண்டி வாகன பயண நேரங்களிலும் கூட பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவையற்ற எண்ணங்கள் காரணமாக குழப்பங்கள் தோன்றலாம். இதனால் தலைவலி உண்டாகும். பொதுவாக பெரிய ஆரோக்கிய பாதிப்புகள் ஏதும் இருக்காது. மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆலயங்கள் சிதம்பரம் சபாநாதர், கரூர் கல்யாண சுந்தரர், கடுவேலி ஆகாசபுரீஸ்வரர்,
இந்த தெய்வங்களை வழிபடுவதும் அங்கு வஞ்சி மரம் ஸ்தல விருட்சமாக இருக்கிறது. ஸ்தல விருட்சத்தை வழிபட்டாலும் மேன்மைகள் உண்டு. கல்வி என்று பார்க்கும்போது பிகாம், எம்காம், தொழில்நுட்ப கல்வி, MBBS, போஸ்ட் கிராஜுவேட் படிப்பு, வேலை செய்யக்கூடிய பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் என்று பார்க்கும்போது வனத்துறை, அரசு சார்ந்த எல்லா துறைகளும், கல்லூரி, பள்ளி, காவல், இராணுவம், மருந்து வகை, ஆடிட்டர், ரயில்வே, தபால் துறை, சுகாதாரத்துறை போன்ற இடங்களில் உங்களுக்கு வாய்ப்புகள் கிட்டும். வியாபாரம் செய்பவர்கள் கமிஷன் ஏஜென்ட், ரயில்வே டிக்கெட் மற்றும் டிராவல் ஏஜென்சிஸ், கொரியர் சர்வீஸ், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், தெய்வீக பொருள் தயாரிப்பது, தரை ஓடுகள், கூரை வீடுகள், தர்மகர்த்தா மற்றும் கதா காலட்சேபம் செய்பவர்கள், இந்த ஒரு துறையிலும் நீங்கள் பிரகாசமாக வரலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள். எண்ணங்கள் மேம்படும். வீண் பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். பயணங்கள் மூலம் நன்மைகள் உண்டு. பேச்சுவார்த்தைகளை, விவாத போக்கை தவிர்க்க வேண்டும். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் நிறைந்த நாள். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை உண்டாகும். நல்ல செய்திகள் கிடைக்கும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் ஸ்ரீ ராமஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருள் இந்த நாள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். வெளியூர் தொடர்பான வேலைகளில் சுப செய்திகள் கிடைக்கும். இன்றைய நாள் பலன்கள் உங்களுக்கு ஏற்றம் இறக்கமாகத்தான் காணப்படும். சில நேரம் வேலைகளை முடிப்பதில் சில தடைகள் உண்டாகும். ஒரு சில முடிவை செயலாக்குவதற்கு முன் ஒரு முறைக்கு 2 முறையாவது யோசிக்க வேண்டும். தகவல் பரிமாற்றத்தில் குறைபாடு இருக்கும். சக பணியாளர்களோடு சூடான விவாதங்கள் அல்லது நான் எனும் உணர்வுகள் உங்களிடம் தலை தூக்கலாம். அத்தகைய சூழ்நிலையை நீங்கள் உருவாக்காமல் இருப்பது நல்லது. உடன் பிறந்தவர்களுடைய அமைப்பு சீராகவே இருக்கும். சமூக வேலைகள் தொடர்பாக புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். தெய்வீக பணிகளில் நாட்டம் இருக்கும். இன்றைய நாள் யாரிடத்திலும் சூடான விவாதங்கள் வேண்டாம். மற்றவர்களிடத்திலும் சரி, அக்கம் பக்கம் நபர்களிடத்திலும், வேலை செய்யக்கூடிய இடத்திலும் பொறுப்புகளை உணர்ந்து பிறருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதைகளை மனதில் வைத்து பேசுவது நல்லது. பார்வை தொடர்பாக சில பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு படிப்படியாக கண் சம்பந்தமான சங்கடங்கள் குறையும். தோற்றப்பொலிவு பற்றிய எண்ணம் மேம்படும். பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் குறையும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் வேண்டும். சில நேரம் கருத்து வேறுபாடு தோன்றி மறையும். எதையும் பெரிதுபடுத்தாமல் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தீவிரம் காட்டாதீர்கள். நிதி நிலைமைகள் சாதகமற்றதாகவே இருக்கலாம். பண நெருக்கடி இருந்தாலும் அதனை வெளிப்படுத்தாதீர்கள். பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் உங்களுக்கு படிப்படியாக குறையும் என்கிற நம்பிக்கையோடு செயல்படுங்கள். நிதி நிலைமைகளை வைத்தே உங்களுடைய வாழ்க்கையின் நிலை இருக்கும். கண் சம்பந்தமான சில எரிச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் கண்களில் எப்போதும் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. உங்களுக்கான பொறுப்புகளை நீங்களே கவனியுங்கள். பிறரிடம் கொடுத்து ஏமாற வேண்டாம். வியாபாரத்திலும் சரி, மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்கள். யார் எப்படிப்பட்டவர்கள் என்கிற நன்மை தீமைகளையும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். எதையும் மேம்போக்காக நினைத்து செய்யாதீர்கள். உடல் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபட வேண்டிய ஆலயங்கள், வணங்க வேண்டிய தெய்வங்கள்,
திருமங்கலம் சமயத்தீஸ்வரர், சூரியனார் கோவில் சிவசூரியன், பதஞ்சலிநாதர், ராஜேந்திரப்பட்டினம், கடலூர் ஸ்ரீ திருநீலகண்டர் இந்த கோவில்களுக்கு சென்று வருவது சிறப்பு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஒளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சுபமான நாள். நற்செயல்கள் நடக்கும். ஆதரவு மேம்படும். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். இன்னல்கள் குறையும். எண்ணம் மேம்படும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பாராட்டு நிறைந்த நாள். நெருக்கடிகள் நீங்கும். எண்ணங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலம் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் ஸ்ரீ ராமஜெயம். கும்பராசி நண்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். ஞாயிற்றுக்கிழமை தினம் நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாளுக்கான பலன்களை பார்க்கும்போது குடும்பத்தில் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். ஆகம் கும்பராசி அன்பர்கள் இந்த நாளில் கவனமாக செயல்பட வேண்டிய நாள். பதட்டங்கள் இருக்கும். பொறுமையும் நிதானமாக ஒவ்வொரு காரியத்தையும் சிந்தித்து செயல்படுத்த வேண்டும். அவசரம் கூடாது. தெய்வீக ஆன்மீக நாட்டங்கள் கொள்வது அவசியம். இசை கேட்பது, இறை பக்தி பாடல்கள், இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களில் நாட்டம் மேற்கொண்டால் மனநிலையில் சீரான போக்கு இருக்கும். நீங்கள் பிறரால் தவிர்க்கப்படுவது போல உணர்வீர்கள். வியாபாரத்தில் லாபகரமான சூழல் ஏற்படலாம். தலைமை அதிகாரிகளுடைய அங்கீகாரம் கிடைப்பது போல இருக்கும். ஆனால் சில நேரம் தாமதமாகலாம். இந்த ஒரு நிலையானது உங்களுக்கு சற்று ஏமாற்றத்தை கொடுக்கும். கடினமாக உழைத்தாலும் சில நேரங்களில் மன மகிழ்ச்சி என்பது இருக்காது. திருப்திகரமற்ற நிலையில் இருப்பீர்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வியாபாரத்தினுடைய மேன்மையை கருதி எண்ணங்கள் அதிகரிக்கலாம். மனக்குழப்பங்கள் காரணமாக உங்கள் துணையிடம் நல்லிணக்கம் என்பது காணப்படாது. சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலை ஏற்படலாம். புரிந்துணர்வு குறைந்தே இருக்கும். காதலர்கள் உங்கள் உறவில் நல்லிணக்கம் குறைந்திருப்பதால் இருவருக்குமான ஒரு சமரசமான நிலை, பரஸ்பரமான நிலை என்பது காணாது. சக ஊழியர்களுடைய குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள். உறவுகள் வழியில் அனுகூலங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படலாம். கவலைகள் விலகும் நாள். மாணவர்கள் படிப்பின் மீதான கவனத்தை செலுத்துவது அவசியம். பணம் நட்டம் ஏற்படாமல் இருக்க வீண் செலவுகள் செய்யாமல் இருப்பது உங்கள் கையில் இருக்கிறது. எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் சமாளிக்க கூடிய ஒரு நிலை பக்குவம் உங்களுக்கு உண்டு. இயலாத ஒரு சில வேலைகளை மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது. வெளியே செல்பவர்கள் வண்டி வாகன பயண நேரங்களில் பணத்தை கவனமாக கையாள வேண்டும். முதுகு விரைப்பு மற்றும் கால்வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மிக சீக்கிரமாக சோர்வடைவீர்கள். ஓய்வெடுக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். ராசிக்கான அமைப்பு படி சுப கிரக ஓரைகள் என்று பார்க்கும்போது சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும்.
ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்ட நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். நெருக்கம் அதிகரிக்கும், ஒற்றுமை பலம் கூடும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். சக ஊழியர்களின் குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள். உறவில் அனுகூலம் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் விலகும் நாள். பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படலாம். வாய்ப்புகள் கிட்டும். ராசிக்கான அமைப்புப்படி இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. தீர்காஷ்மான் பவ. வேலும் மகிழும் துணை. மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல் ஆசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய பகவானுடைய வழிபாடுக்கு உகந்த நாள். இந்த நாள் உங்களுக்கு உற்சாகமான நாளாக அமையும். மன உறுதியோடு செயல்படுவீர்கள். முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். நினைத்த காரியம் கைகூடி வரும். சேமிப்பு சார்ந்த சிந்தனை மேம்படும். சமூக வேலைகளில் சாதகமான சூழல் அமைய பெறுவீர்கள். வியாபாரத்தில் லாபகரமான போக்கு காணப்படும். மீனராசி அன்பர்களே, வேலையில் வளர்ச்சி காணக்கூடிய நாள். திருப்திகரமாக உணர்வீர்கள். தொழில் ரீதியாக சில காரியத்தை திட்டமிட்டு மேற்கொள்வீர்கள். இதனால் உங்களுடைய முழுமையான திறமையான செயல்முறைகளை பராமரிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. தம்பதிகள் உங்கள் துணையோடு இணக்கமான ஒரு நல்லிணக்கம் இருக்கும். இருவருக்கிடையே நல்லதொரு பரஸ்பர முடிவுகளை எட்டுவீர்கள். நேர்மையான அணுகுமுறை உதவிகரமாக இருக்கும். காதலர்களுக்கு மன நிறைவு பெற்ற நாள். எதிர்காலத்திற்குண்டான சில முக்கியமான விஷயங்களில் பரஸ்பர ஒற்றுமை ஏற்படும். உங்களிடம் இருக்கும் பணம் திருப்தியை தரக்கூடிய விதமாக அமையலாம். சேமிப்பதற்கும் முதலீடு செய்வதற்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த ஒரு நிலையானது நிதி நிலைமைகளின் வளர்ச்சியை அதிகரிக்க உதவியாக இருக்கும். பணம் சம்பாதிப்பதில் நாட்டம் கொள்வீர்கள். ஆர்வம் உண்டாகும். மாணவர்கள் கல்வி நிலையில் தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகள் ஆராய்ச்சி தொடர்பான படிப்புகளை தொடரக்கூடியவர்களுக்கு மேன்மையான நிலை உண்டு. இன்றைய நாள் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, உங்களிடம் நல்ல ஆற்றல் நிறைந்து இருக்கும். வலுப்பெறக்கூடிய விதமாக சிந்திப்பீர்கள். வியாபாரத்தில் லாபகரமான சூழல் ஏற்படும். உங்கள் துணைவரின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு மன திருப்தியை ஏற்படுத்தும். பொதுவாக பாராட்டு நிறைந்த நாள். ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் சூரிய பகவானுடைய வழிபாடு செய்பவர்களுக்கு ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, ஐஸ்வர்ய விருத்தி, புத்திர் விருத்தி அதிகரிப்பதோடு ஆன்ம பலம் பெருக்கும். மனோபலம் அதிகரிக்கும். திடமாக செயல்படுவீர்கள். முன்னோர்களுடைய ஆசை பரிபூர்ணமாக கிடைக்க சூரிய பகவானுடைய வழிபாடு தினம்தோறும் செய்வது அவசியம். சூரிய பகவானே பிதுர் காரகன், தந்தை காரகன். ஆக தந்தையின் வழியில் உங்களுக்கு நல்லதொரு அனுகூலம் ஏற்படுவதற்கு, தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கு ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் வழிபாடு செய்வது உங்களுடைய செயல்பாடுகளை மேல் நோக்கி வைக்கும். திருப்திகரமான ஒரு அமைப்பை தரும். ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினை முழுதும் களைவாய், சிவ சூரியனே போற்றி போற்றி என்று சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரங்களையும் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களையும் உச்சரிக்க எதிரிகள் தொல்லைகள் நீங்கும். எதிர்மறை விளைவுகள் அடங்கும். நேர்மறையான விஷயங்கள் உங்களை வந்து சேரும். மன மகிழ்வாக காணப்படுவீர்கள். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மை தரும்.
தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவானுடைய ஓரைகளும் குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும், நினைத்த காரியம் கைகூடும், மேன்மையாக்க வருவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபகரமான சூழல் அமையும். சமூக சூழல் நன்றாக இருக்கும், மிகுந்த உற்சாகமாக இருப்பீர்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கும். குடும்ப ஒத்துழைப்பு மன திருப்தியை உண்டாக்கும். பாராட்டுகள் நிறைந்த நாள். இந்த நாளுக்கான அமைப்பு சிறப்பாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை, நவ கிரகங்களையும் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க வேண்டி பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.